அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். வழமை போல் ஞாயிறு சிறப்பு பதிவோடு உங்கள் சிவக்குமார் உங்களை தேடி. உறவுகளே, சில தினங்களுக்கு முன் நான் பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு பாடல் நினைவில் வந்தது. சுபதினம் அந்த படத்தினுடைய பெயர் 1969 வந்ததாக நினைக்கின்றேன். அமரர் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் ஐயா பாடிய பாடல் அது. ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். இதுதான் அந்த பாடலுடைய பல்லவி. என்னை மிகவும் யோசிக்க வைத்தது. இந்த 4 வரிகள் என்னை மிகவும் யோசிக்க வைத்தன. எத்தனை ஆழமான பொருள் பொதிந்த பாடல். எது சுபதினம்? சுகபோக வாழ்க்கையிலே மூழ்கி திளைக்கிறார்களே, அவர்களுக்கு அது சுபதினமா? லட்சத்தில் புரளுகிறார்களே, அந்த வாழ்க்கை அவர்களுக்கு சுபதினமா? அடுத்தவரை அழித்து குளிர்காய்கிறார்களே, அது அவர்களுக்கு சுபதினமா என்றால் இல்லை. அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். எவன் ஒருவன் பிறர் வாழ நினைக்கின்றானோ அவனுடைய எண்ணங்கள் ஈடேறுகின்ற பொழுது அந்த நாள் அவனுக்கு சுபதினம். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த பசியை பார்க்க முடியாமல் தன்னுடைய உணவில் பாதியை கொடுத்து அவன் பசித்திருக்கின்றான். அந்த உணவை உண்டவன் பசியை தீர்கின்ற பொழுது கொடுத்தவன் பார்த்து பரவசம் அடைவானே, அந்த நாள் அவனுக்கு பரவசமான நாள். அதுதான் அவனுக்கு சுபதினம். இந்த பாடலிலே கடைசியாக ஒரு வரி வரும். வள்ளலின் கையில் பல லட்சம் இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம். வள்ளல் என்பவர் யார்? வாரி கொடுப்பவர்கள். அளவின்றி வருபவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுப்பவர் யாரோ அவர் வள்ளல். அதற்கு ஏற்றாற்போல் அவரிடம் பொருள் இருக்க வேண்டும். பல லட்சம் சிக்கினால் 1969 இந்த பாடல் என்று சொன்னால் அன்று பல லட்சம் இருந்தால் அவன் வாரி வாரி கொடுப்பானே, அது யாருக்கு சுபதினம் என்று சொன்னால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம். கேட்டவுடனேயே கொடுக்கின்ற வள்ளல் அந்த வள்ளல் தன்மை உள்ளவனை பார்க்க செல்லுகின்ற பொழுது வாரித்தானே அவர் கொடுப்பார். அப்பொழுது யாருக்கு அது சுபதினம் என்று சொன்னால் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சுபதினம். சரி, இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கின்றவர்களை நாம் வள்ளல் என்று சொல்லுகின்றோமே. ஒரு சம்பவம், ஒரு வரலாற்று சம்பவம். முதிரமலை என்கின்ற நாட்டை ஆண்டு வந்தவன் குமணவள்ளல். அவனுடைய தம்பி ஒருவன் இருந்தான், இளங்குமணன். குமணவள்ளல் வாரி வாரி கொடுப்பதிலே வள்ளல். வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம் தானே. அப்படி வாரி வாரி கொடுத்தவன் குமணவள்ளல். ஆனால் இளங்குமணனுக்கு நாடாள வேண்டுமென்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆகவே தன்னுடைய பேராசையின் காரணமாக அண்ணனிடமிருந்து ஆட்சியை பிடுங்கிக் கொள்கின்றான். அண்ணன் காட்டிற்கு செல்லுகின்றான். குமணவள்ளல் காட்டிற்கு செல்லுகின்றான். சில வஞ்சகர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக உன் அண்ணன் காட்டிலே இருந்தால் எப்பொழுதாவது மீண்டு வந்து ஆட்சியை திரும்பி கேட்பானே, என்ன செய்வாய்? ஆகவே உன் அண்ணனை தீர்த்து கட்டிவிடு, கொன்றுவிடு என்று சொல்ல அதை நம்புகின்றான் அந்த மூடன். தண்டோரா போடுகின்றான். காட்டிலே ஒளிந்திருக்கின்ற தன்னுடைய அண்ணனின் தலையை கொய்து கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று பறையறையப்படுகிறது. அந்த காலத்திலே தமிழ் கற்ற புலவர்களுக்கெல்லாம் இருந்த மரியாதையே வேறு. புலவர் பெருஞ்சித்திரனார், அந்த புலவர் என்ன செய்கின்றார்? காட்டிலே குமணவள்ளலை தேடி அலைகின்றார். ஏன்? அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே. குமணனையும் கண்டுவிட்டார். புலவரை பார்த்த குமணவள்ளல் அன்போடு வரவேற்கின்றார். வாஞ்சையான வார்த்தைகளை கூறி வரவேற்கின்றார்.
அப்பொழுது சொல்லுகின்றான் குமணவள்ளல், புலவரே, நான் வளத்தோடும் வசதியோடும் நாட்டிலே மன்னனாக இருந்த பொழுது நீங்கள் என்னை காண வரவில்லையே. நான் ஏதும் இல்லாத நிலையிலே நிராயுதபாணியாக வெறுங்கையோடு காட்டிலே அமர்ந்திருக்கின்ற சமயத்திலே நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்களே என்று மனம் நொந்து போகின்றான். அவன் அத்துடன் நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை, என்னை தேடி வந்த புலவரை நான் வெறுங்கையோடு எப்படி அனுப்புவது என்று சிந்திக்கின்றான். அதற்கான ஒரு நல்ல விடையையும் அவன் காணுகின்றான். புலவரே, ஒன்று செய்யுங்கள், என் தம்பி இளங்குமணன் என்னை கண்டுபிடித்து என் தலையை கொய்து கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுப்பதாக நாடு முழுவதும் தண்டோரா போட்டு அறிந்திருப்பதாக நான் அறிகின்றேன். ஆகவே என்று சொல்லி தன் உடைவாளை உருவி புலவர் கைகளிலே கொடுக்கின்றான். இந்தாருங்கள் உடைவாள், இதை கொண்டு என்னுடைய தலையை கொய்து என் தம்பியிடம் கொடுத்து தகுந்த சன்மானத்தை பெற்று நீங்கள் வளமுடன் வாழுங்கள். நம்மில் எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் வரும்? புலவர் அதற்காகவா வந்தார்? அந்த வாளோடு நாட்டிற்கு செல்லுகின்றார். இளங்குமணனை பார்த்து நடந்தவற்றையெல்லாம் சொல்லுகின்றார். உன் அண்ணன் குணம் எங்கே, உன்னுடைய குணம் எங்கே என்று சொல்லி அவனுக்கு நல்வார்த்தைகளை சொல்லி மீண்டும் குமணவள்ளலை அரசாள வைக்கின்றார் அந்த புலவர். இந்த காட்டிலே நடந்த நிகழ்வுக்கு சற்று எண்ணி பாருங்கள் சொந்தங்களே. தான் இறந்தாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி வந்த அந்த மனிதர் ஓர் ஏழை புலவன் ஏமாந்து சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரையும் ஈந்து அந்த புலவனுக்கு தன்னை கொடுக்க நினைத்தானே கொடுத்தானே குமணவள்ளல். இந்த தியாகத்தை, இந்த வள்ளல் தன்மையை எதில் நாம் ஒப்பிட முடியும்? வாரி கொடுக்கின்ற வள்ளலை நாம் வள்ளல் என்று சொல்லுகின்றோமே, தன் தலையை உயிரை கொடுக்க துணிந்தானே குமணவள்ளல். இந்த வள்ளல் தன்மைக்கு நாம் என்னவென்று சொல்ல முடியும்? ஒரு கவிஞன் சொன்னான், வானம் போலே பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை மண்ணில் என்றும் நிலைத்திட வேண்டும். வானம் அழுதால் தானே பூமி சிரிக்கும், பூமி செழிக்கும். வானம் அழவில்லை என்று சொன்னால் அது சிந்துகின்ற கண்ணீர் நம்மை செம்மைப்படுத்துகிறது. வானம் என்பது அழவில்லை என்று சொன்னால் என்னவாகும்? அந்த வானத்தின் மழையினை அழுவதாக சொல்லுகின்றாரே கவிஞர். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அது கண்ணீர் சிந்தினால்தானே நாம் வாழ முடியும். அந்த அழுகை வேதனையை துடைக்கிறது. அந்த வானத்தினுடைய மழை நாம் கண்ணீராக அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் தான் நாம் இன்னும் செழிக்க சிறக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வானமழை போல பிறருக்காகவே வாழ்கின்றது வானமழை. அதை போலவே சிலர் இருப்பார்கள், வானமழையைப் போலவே இருப்பார்கள். மாறி போன்ற கை என்று சொல்லுவார்கள் இலக்கியத்திலே. மாறி என்றால் மழை, மழை போன்ற கரங்கை என்றால் வாரி கணக்கு பார்க்காமல், இல்லை என்று சொல்லாமல், பதிலுதவி எதிர்பார்க்காமல் கொடுக்கின்ற கரங்கள். அப்படி மழைக்கு நிகரான மனிதர்கள் இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் தானே. நாம் வள்ளலாக வேண்டாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினாரே வள்ளல் பெருமான். அதே போல நாம் பிறருடைய வேதனையை பங்கு கொண்டால் போதுமே. கிராமத்திலே பொதுவாக சொல்லுவார்கள், வாழ்வில் பங்கு பெறவில்லை என்றாலும் சாவில்லாவது நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். வாழ்வை ஒதுக்கிவிடலாம், சாவை தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லுவார்கள். அந்த அளவிலே நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே சொற்பமாக கொஞ்சமாவது நாம் பிறருடைய நலனை எண்ணி பார்த்து, நாம் குமணவள்ளலைப் போல இருக்க வேண்டாம், வானத்தைப் போல நாம் அழ வேண்டாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நாம் மட்டும் உண்பதையாவது தவிர்க்கலாம் தானே. அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.